ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் அஃபிஷியல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி vlog பார்க்கலாமா? மார்னிங் ஒரு 6:30 அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து வந்து கிளம்பிடணும். இன்றைக்கி எங்களுக்கு மாஸ்டர் செக்கப்புக்கான டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து செக் பண்ணிடுவாங்க. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து கம்பல்சரி வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். பட் எப்போவுமே எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட்னஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி கேஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, நம்மளும் போய் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே, என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த டைம் நானுமே வந்து போயிருந்தேன். போயிட்டு ஒரு 11 o'clock அப்படிங்கும் போதெல்லாம் செக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பிளட் டெஸ்ட்டு, சிபிசி, ஹீமோக்ளோபின், சுகரு, ஃபாஸ்டிங் சுகர் எல்லாமே வந்து எடுத்திருந்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10:45 கிட்ட நியர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் மூவி வந்து போயிருந்தோம். ஏன்னா ஒரு 11:15 தான் வந்து எல்ஐகே மூவி வந்து ஷோ இருந்தது. சரி, மூவிக்கு போகலாம் என்ன, அதுக்கப்புறம் எதுக்கு டவுனுக்கு சும்மா வரப்போகிறேன்னு சொல்லிட்டு மூவி போயிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வரும்போது மணி வந்து ஒரு 2 o'clock கிட்ட தான் இருக்கும். ஸோ 2 o'clock தான் ஆச்சு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹஸ்பண்டுமே வந்து வீட்டில் தான் ஃபுல் டே இருந்தாங்க. ஸோ அதனால் போகும்போதே சிக்கன் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். இன்றைக்கி வந்து 0 ஆயிலில் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா ஆயிலே சேர்க்காமல் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சத்தியமாக நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். 0 ஆயில், சுத்தமாக ஒரு சொட்டு கூட நீங்கள் எண்ணெய் வந்து சேர்க்க தேவையில்லை. எப்படி செய்யலாம்னு ஈஸியாக பார்த்துடலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன், இது மூணையும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் தண்ணி லோ ஃப்ளேமில் வைக்கும் போதே இதில் வந்து சிக்கன் தண்ணி வந்து நல்லாவே வெளியில் வந்து எவாப்ரேட் ஆகும். அதுலேயே நல்லா வந்து குக் ஆகிக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அகைன் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பு வந்து அதிகமாயிரும். தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர், மல்லி, புதினா, கருவேப்பிலை, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்பு பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலே சேர்க்காமல் செஞ்சுருக்கீங்கன்னா வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க. ஹஸ்பண்டே எனக்கு வந்து நம்பலை, நிஜமாக என்ன சேர்க்கலையா, இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி வந்து விலாக் ஒன்றும் பெருசாக எடுக்கல. நெக்ஸ்ட் டே தான் வந்து விலாக் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஈவினிங் போல் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் இந்த மந்த்துக்கானது வந்து தீர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் கொஞ்சம் அரைவாசி இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே நான் வந்து இப்படி தான் வந்து லிஸ்ட் போட்டு வாங்குவேன். ஸோ எப்போவுமே கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மந்த் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பேன். சப்போஸ் நமக்கு பத்தாது அப்படின்னா குவான்டிட்டி வந்து கம்மியாக வாங்கிப்பேன். 50 grams கூட நான் வந்து வாங்கிப்பேன். ஸோ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடைகளெல்லாம் போயிட்டு ஒரு 50 கிராம் கேட்டால் சங்கடமாக இருக்குன்னு. இன்னும் சங்கடமாக இருக்குது, வேஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம காசு தானே வேஸ்ட்டாக போகுது. அதனால நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வாங்கிக்கிட்டால் போதும். நான் வந்து இந்த வாரம் வந்து இந்த மந்த் வந்து ரொம்பவே எனக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்பட்டது. ஏன்னா வந்து போன மாதம் வந்து மளிகை சாமான் நிறையவே இருந்தது. அதுவும் இல்லாமல் ஸ்பைசஸ் பவுடர்லாம் அப்படியே இருந்தது, பெருசாக எதுவுமே தேவைப்படல. ஒரு 2 ஐட்டம் மட்டும்தான் ஸ்பைசஸில் வந்து வாங்கியிருந்தேன் பொடி வெரைட்டியில். ஸோ அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஒரு சில ஐட்டம் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வந்து வாங்கியிருந்தேன். அது போக சீரகம், சோம்பெல்லாம் அரைவாசி இருந்தது. அதெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு இந்த மந்த்துக்கு வந்து போதுமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இட்லி பொடி வந்து இந்த வாரம் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து எள் வந்து நான் சேர்த்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் வந்து வாங்கவே மாட்டேன். இந்த கொள்ளு, எள், அதுக்கப்புறமா இந்த விளக்கெண்ணெய், இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கவே மாட்டேன். ஸோ ஏதாவது தேவை நீடு இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். பட் எப்போவுமே அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, ஏதாச்சும் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோ, வீட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கம்மியான அவ்வளோ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு இந்த டைம் வந்து இட்லி பொடி மேக் பண்ணும்போது நிறைய வீடியோவில் நான் வந்து பார்த்துருந்தது எள் வந்து கண்டிப்பாக போட்டால்
டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான். ஸோ அதுக்காகவே இந்த வாரம் வந்து எள்ளு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். சரி வீட்டில் சுக்கு மல்லி காஃபிக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சுக்கு இந்த மாதிரி ஒரு சில ட்ரை ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிட்டேன். அது போக சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பட்டாணி இது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு விஷயம் வந்து நம்ம பர்சனலாக பேசலாமா? நான் வந்து இந்த வாரம் மாஸ்டர் செக்கப் வந்து போயிருந்தேன். நேற்று தான் வந்து போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 30 இயர்ஸ் நீங்கள் அபோவ் இருக்கீங்க, இல்லை 30 நியர்பை வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செக்கப் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் உங்களுக்கு. நான் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா நான் அடுத்த விலாகில் நான் ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பட் மேஜராக எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் மைனராக எல்லா ப்ராப்ளமுமே இருந்தது. பெருசாக வந்து பிபி, சுகர் அந்த மாதிரி இல்லை. பட் மைனர் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B12, D3, விட்டமின் C வந்து கம்மியாக இருந்தது, கால்சியம், மெக்னீஷியம், அதுக்கப்புறமா அயன் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது, HDL ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மாதிரிலாம் லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, செஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஐ மீன் வந்துட்டு நுரையீரலில் எக்ஸ்ரே ரிப்போர்ட் இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். பட் இதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்பவே மஸ்ட்டுங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அழுது புலம்பி ஃபீல் பண்ணுறதை விட அது சின்னதாக இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையவே இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். சின்ன வேலை செஞ்சால் கூட பெருசாக டயர்டாக இருக்கும். எப்படா போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டே இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கிறோமா அப்படின்னு கூட எனக்கு வந்து தோணும். பட் வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ டிஃபிஷியன்சி இருந்ததுனால தான் உடம்பு வந்து ஒரு டயர்ட்னஸாகவே வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டாக்டரே எங்களுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து இந்த சின்ன ப்ராப்ளமை நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய இஷ்யூவில் தான் கொண்டு போய் முடியும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வார்னிங் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு மேலே நம்மளோட ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் போல் தான் விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் இன்றைக்கி ஃபுல்லாக வீடு வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தான். பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து சித்திரை 1 பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு பூஜை சாமானெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் பூஜை சாமான் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட்மே டியூட்டி முடிச்சு வரும்போது பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பழம், உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் பருப்பு, இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பலா, வாழை வந்து கண்டிப்பாக கிடைக்கவே இல்லைங்க அன்றைக்கின்னு பார்த்து. பட் எப்படியோ ஹஸ்பண்ட் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காயின் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருந்தேன். பவுலில் வந்து நல்லா ஒரு காயினை நிறைய போட்டு வச்சுட்டு அமௌண்ட்டு, சின்னதாக ஒரு கோல்டு, என்கிட்ட என்னென்னலாம் இருந்ததோ அது ஃபுல்லாமே சின்னதாக வச்சு நல்லா சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன். பட் ரொம்ப நிறைவாக இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியே அறக்க பறக்க வந்து பண்ணுவாங்க. பட் நான் எப்போவுமே வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேன். மனசு சுத்தமாக இருந்தால் போதும். எப்போவும் நான் அதை வந்து யோசிப்பேன். ரொம்ப கிராண்டாக செஞ்சால் தான் சாமி ஏற்றுப்பாங்க அப்படின்னு வந்து நான் எப்போவுமே வந்து நினைக்க மாட்டேன். மனசு சுத்தமாக நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு தான் இருக்கும். சாமி கும்பிட்றது பெருசு இல்லைங்க. என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே வந்து சுத்தம் இல்லாமல் அழுக்க வச்சுக்கிட்டு சாமின்னு கும்பிட்டா என்ன செய்வாங்க? நம்ம மனசு வந்து சுத்தமாக இருந்துட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு கேட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து நல்லா கோலெல்லாம் போட்டுட்டு சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். டக்குன்னு நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக சிம்பிளாக பொங்கல் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் பூ வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேட் வருது அப்படின்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க டியூட்டியில் இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு டியூட்டிக்கு வந்து போகிற மாதிரி பார்த்துப்பாங்க. சாமிக்கெலாம் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்குள்ளே வந்து சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் பிரசாதம், பழம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன்.
வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் நானும் போய் ஆஃபீஸ் வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா, நீ ரெடி ஆயிரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் காரை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அப்பப்போ கார் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இல்லைனா இன்ஜின் வந்து அப்படியே உட்காந்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்படி பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து அப்படி வந்து கிளம்பிட்டோம், பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு. நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்து கஞ்சி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக ஹஸ்பண்ட்க்கு வந்து காலில் அடிபட்டு கட்டு போட்டிருந்ததுனால டாக்டர் வந்து பர்சனலாக எனக்கு ரெஃபர் பண்ணது இந்த கருப்பு உளுந்து கஞ்சி பிரண்டை அதிகமாக வந்து நீங்கள் கொடுங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த ஜவ்வு வந்து சீக்கிரம் வந்து நார்மல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி செய்கிறதுங்கிறது ஈஸியாக பார்த்துடலாமா? பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நமக்கு உளுந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை நல்லா கழுவிட்டு வேணும்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. ஒரு 4 ஏலக்காய், சின்ன துண்டு சுக்கு இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நமக்கு கஞ்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொதித்து ஒரு 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான கஞ்சி வந்து ரெடி ஆயிடும். பட் எனக்கு இதெல்லாம் வந்து அம்மா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து நான் மெனக்கெட்டு செய்யணும்னு வந்து யோசிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே வந்து கஞ்சி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. நானுமே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தேன். நாங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலே போதும், பக்கத்தில் வந்து மேடம் நின்றுவாங்க, போவே மாட்டாங்க. ஏதோ நம்மளை விட்டுட்டு கிளம்ப போகிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அதனால் இங்கிட்டும் கூட வந்து நடந்துகிட்டே இருப்பாள். ஸோ அதே மாதிரி தான் எங்கேயோ கிளம்ப போகிறாங்கன்ட்டு அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. நான் எப்போ ட்ரையர் போட்டாலும் சரி இவளுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, வந்து அந்த ட்ரையர் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கே வந்து வந்துட்டுருப்பான். அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ கஞ்சியெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு தான் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மேட்ச்சுக்கு போகிறதா சொன்னாங்க. அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் மேட்ச் விளாட போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்ச் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி அதிகமாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து செய்வேன், நான் வந்து எடுத்துப்பேன். பட் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக, கொஞ்சமாக ஒரு 1/4 பவுல் அளவுக்கு, அப்படி இல்லைனா 1 பீஸ் 2 பீஸ் அந்த அளவுக்கு தான் வந்து எடுத்துப்பேன். பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவில் தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே குட்டீஸ் கூட வந்து விளையாடிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். டைம் வந்து ஒரு 12 கிட்ட இருந்தது. இன்றைக்கி வந்து வெறும் பருப்பு வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கேரட் பொரியல், கம்பு சேமியா போட்டு பாயாசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எமர்ஜென்சிக்கு நான் பாயாசம் சேமியா வாங்காமல் வந்துட்டேன். பட் ஆல்டர்னேட்டிவாக டக்குன்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இந்த சேமியா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கம்பு சேமியானே சொல்ல முடியாது, சேமியா அவ்வளோ நல்லா இருந்தது. பாயாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. அப்படியே எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து போயிட்டு வந்துட்டே தான் இருந்தது. ஸோ வீட்டில் சுத்தமாக இருக்கவே முடியல. ஃப்ரெண்டு கூட அன்றைக்கி இப்படி ஈவினிங் போல் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பக்கத்தில் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். கோவில் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டோட குட்டியை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த டே வந்து எனக்கு வந்து இப்படி தான் வந்து போச்சு. இந்த லாஸ்ட்டு 3 days வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து போச்சு. நான் எப்போவுமே என்னோடய லைஃப்பில் நான் பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, எந்த குறையும் இல்லாமல் கடவுள் நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காருல்ல அது போதும் அப்படின்னு நான் யோசிப்பேன். இது இல்லை அது இல்லை அப்படின்னு நம்ம நொந்துக்கிறத விட இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும். ஈவினிங் ஃபுல்லாக அப்படியே சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்து போயிருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.